கணேமுல்ல சஞ்சீவின் கொலை விவகாரம் 2 போலீசார் உள்ளிட்ட 8 பேர் கைது, 3 விளக்கமறியலில் 5 தடுப்பு காவலில் என்பதாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. கொழும்பு நீதவான் நீதிமன்றில் 5ஆம் இலக்க விசாரணை அறையில் வைத்து வழக்கு விசாரணை இடையே கணேமுல்ல சஞ்சீவ என்ற சஞ்சீவகுமார சமாரத்ன சுட்டுக்கொலை செய்யப்பட்டவை குறித்த விசாரணையில் இதுவரை 2 போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் அந்த செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அவர்கள் 2 போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உள்ளிட்ட 3 நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நிலையில் ஏனைய 5 பேரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 19ஆம் தேதி கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவமும் கொலையும் பதிவான நிலையில் இது குறித்த விசாரணைகள் கொழும்பு பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த லியனகையின் நேரடி கட்டுப்பாட்டில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்திக லொகுகேட்டியின் கீழான சிறப்பு குழுவினால் முன்னெடுக்கப்படுகிறது. அதன்படி கொலை தொடர்பில் துப்பாக்கிதாரியாக செயல்படுவதாக கூறி முதலில் சமிந்த் தில்ஷான் பியுமங்க கந்தனாராட்சி எனும் 27 வயதான மகரகமையைச் சேர்ந்த முன்னாள் கமாண்டோ வீரர் கைது செய்யப்பட்டார். அவர் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் சிசிடி பொறுப்பில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். இதனையடுத்து துப்பாக்கிதாரி தப்பிச் செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியான மில்லவ பகுதியைச் சேர்ந்த மகேஷ் சம்பத் பிரியதர்ஷன் எனும் நபர் கைது செய்யப்பட்டார். அவரும் தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வருகிறார். இதனைவிட துப்பாக்கிதாரியோடு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு வந்ததாக கூறி தேடப்படும் நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த செவ்வந்தி எனும் 25 வயதுடைய பெண்ணுடன் தொடர்புகளை பேணியதாக கூறி நீர்கொழும்பு வலய குற்றத்தடுப்பு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிளான பாதனிய பகுதியைச் சேர்ந்த லஹிரு பிரசன்ன அத்துகல என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் எதிர்வரும் மார்ச் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதனையடுத்து துப்பாக்கிதாரியையும் தேடப்படும் செவ்வந்தி எனும் பெண்ணையும் சம்பவ தினம் கடுவளையில் இருந்து கொழும்புக்கு அழைத்து வந்த காரின் சாரதியாக செயற்பட்ட கம்பஹா பகுதியைச் சேர்ந்த ஜனக உதயகுமார் எனும் நபரும் தடுப்பு காவல் விசாரணையின் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து துப்பாக்கிதாரி தப்பிச் செல்ல பயன்படுத்திய கேடிஎச் ரக வேனின் உரிமை தொடர்பில் அத்திருகிரிய போலீஸ் நிலையத்தில் போலீஸ் கான்ஸ்டபிளான பன்னிப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த ஹஷித்த ரொஷான் என்பவரும் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் நேற்று கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் மேலும் 3 சந்தேக நபர்களை கைது செய்தார்கள். இக்கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை உடன் வைத்திருந்தது கொலைக்கு முன்னைய தினம் அதனை துப்பாக்கிதாரிக்கு வழங்கிய நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படும் கம்பஹா மல்வத்த வீதியைச் சேர்ந்த தமிந்து லக்ஷான் எனும் 22 வயதான இளைஞர் இதில் முக்கியமானவர். இவரை விட துப்பாக்கிதாரியும் தற்போது தேடப்படும் செவ்வந்தி எனும் பெண்ணையும் தாக்குதலின் பின்னர் முச்சக்கர வண்டியில் அழைத்து சென்றமை ஊடாக உதவி ஒத்தாசை புரிந்தமை தொடர்பில் கம்பஹா அவுடங்கம்புல பகுதியைச் சேர்ந்த தமித் அஞ்சன நயனஜித் எனும் 25 வயதான இளைஞரும் சமோத் கிம்ஹான் எனும் 19 வயதான இளைஞரும் கைது செய்யப்பட்டார்கள். எனவே இந்த மூவரும் நேற்று கொழும்பு நீதவான் அர்ஷன கெக்குனுவல முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதன்போது அவர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க மேலதிக நீதவான் அர்ஷன கெக்குனுவல சிசிடி அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தார். இதனைவிட முன்னதாக துப்பாக்கிதாரியின் காதலி என கூறி மஹரம பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய யுவதி ஒருவரையும் மஹரம போலீசார் கைது செய்து சிசிடியிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். எனினும் அவர் தொடர்பில் விசாரணை தற்போது அவருக்கும் குற்றத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெரிய வந்திருப்பதால் அவரை விடுதலை செய்ததாக போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார். இந்த நிலையில் இந்த விசாரணைகள் தொடர்ந்தும் சிறப்பு குழுக்களினூடாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கணேமுல்ல சஞ்சீவ காத்தனையேட்டு எத்துலனுத் சகாய என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் கேள்விக்குறியோடு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணாம். கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலைக்கு நீதிமன்ற வளாகத்திற்குள்ளும் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதிகரண பந்தனாகார எஸ்டிஎஃப் எத்துலு தியக்ககின் பிரகாஷ கணி என்பதாக இன்றைய மௌபிய பத்திரிகை தலைப்பெற்று காணலாம். நீதிமன்றம் அதே போல சிறைச்சாலைகள் எஸ்டிஎஃப் உள்ளிட்ட 30 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கம்பஹா கணேமுல்ல தருணையக் திதினிக் எத்துரு அடங்குவட்டு மயஸ்டாத் நிகுத் பிரகாஷக நியமிட்ட அவசர இல்லை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றது காணலாம். கம்பஹா கணேமுல்ல பகுதியில் இருக்கின்ற 3 இளைஞர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல நீதவானிடமும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கான அனுமதியும் கோரப்பட்டிருப்பதாக செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். எனவே இந்த கணேமுல்ல சஞ்சீவ கொலையானது நீதிமன்றத்துக்குள் இடம்பெற்ற ஒரு கொலை சம்பவம். எனவே அந்த சம்பவத்திற்கு இந்த நீதிமன்றம் அதே போல சிறைச்சாலைகள் அதிகாரிகள் போலீசார் உள்ளிட்ட அதே போல் நீதிமன்றத்தினுடைய பணியாட்கள் ஆகியோருடைய யாராவது ஒத்துழைப்பு துப்பாக்கிதாரிக்கோ அல்லது அவர் சார்ந்தவர்களுக்கோ வழங்கப்பட்டுள்ளதா என்ற ஒரு சந்தேகம் இப்போது எழுந்திருக்கிறது. எனவே அந்த சம்பவம் தொடர்பாக இப்போது
கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் 30 பேரிடம் இது தொடர்பான வாக்குமூலம் பெறப்பட்டிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள உயர் அதிகாரிகள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே பூச சிறைச்சாலையில் இருந்து கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வரை கணேமுல்ல சஞ்சீவை அழைத்து வந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் அதேபோல சஞ்சீவுக்கு ஆதரவு வழங்கிய எஸ்டிஎஃப் அதிகாரிகள் அதே 15 பேர் உள்ளிட்டவரும் இவ்வாறு வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. அதேபோல் இதற்கு மேலதிகமாக இந்த சம்பவம் இடம்பெற்ற போது நீதிமன்ற தலைமையகத்தில் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக செயற்பட்ட நீதிபதியிடமும் வாக்குமூலம் பெறுவதற்கான அனுமதி ஒன்றை நீதிமன்றத்திடம் கொழும்பு குற்றப்பிரிவினர் கேட்டிருப்பதான செய்திகளும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இவ்வாறு அநேகமாக இன்று அல்லது நாளை இந்த விசாரணை இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற வளாகத்தில் இருந்த சந்தேக நபர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் ஆகியோரிடமும் விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவமானது நீதிமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற சம்பவம் என்பதால் அதற்கு சட்டத்தரணிகளோ அல்லது போலீஸ் அதிகாரிகளோ சிறைச்சாலை அதிகாரிகளோ நீதிமன்றத்தில் இருக்கின்ற அலுவலர்களோ அல்லது அங்கிருக்கின்ற வேறு எவரோ ஒத்துழைப்பு வழங்கியிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனவே இந்த நபரை அழைத்து வந்த கணேமுல்ல சஞ்சீவை அழைத்த எஸ்டிஎஃப் அதிகாரிகள் பூசையிலிருந்து அவரை அழைத்து வந்த போது ஒத்துழைப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் என்பதான பல்வேறு விதமான கோணங்களில் இப்போது விசாரணை ஆரம்பமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படை இதுவரைக்கும் 30க்கும் மேற்பட்டோரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. மேலும் பலரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இன்று தினம் மாவிய பத்திரிகையுடைய பிரதானமான தலைப்புச் செய்தியை இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே போல இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் இது தொடர்பான செய்தி இன்னும் ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். ஓகா இவரம கரப்பான் சஞ்சீவ காத்தனியை ஹடப்பட்டையாக ஹெலியிட்ட என்பதாக இன்று தினம் லங்காதீப் பத்திரிகையுடைய தலைப்பாக இருப்பதை காணலாம். எனவே அவனை முடித்துவிடு என்பதாக இந்த கொலையை செய்த துப்பாக்கிதாரிக்கு வெளிநாட்டிலிருந்து ஒருவர் தகவல் வழங்கியிருக்கிறார். அவனுடைய வாட்ஸ்அப் ஊடாக வழங்கப்பட்ட தகவல் தொடர்பாக இப்போது போலீசாருக்கு அது தொடர்பான ஒளிநாடாக்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிற தொடர்பான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம் இன்றைய தமிழன் பத்திரிகையில் தொடர்பான செய்திகள் வெளியாகிறது. நீதிமன்ற துப்பாக்கிச் சூட்டின் பின்னணியில் வெளியாகும் முக்கியமான தகவல்கள் துப்பாக்கிதாரி ஏற்றிச் சென்ற வேன் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு சொந்தமானது என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிட்டு இந்த தொலைபேசி உரையாடலையும் அவர்கள் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதேவேளை புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டு பாதாள குழுவில் தம்பல் கணேமுல்ல சஞ்சீவை கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வெளிநாட்டிலிருந்து கொலையை திட்டமிட்ட சலிந்த என்ற நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டமை தெரிய வந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இதன்போது நீ வேலையை செய் எனவும் எல்லாம் சாதகமாக உள்ளது பயப்படாதே சுடு எனவும் சலிந்த கூறியுள்ள குறுந்தகவல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த குறுந்தகவல் விவரங்கள் நாங்கள் இப்போது தருகிறோம். துப்பாக்கிதாரி உரையாடலின் போது தெரிவிக்கிறார். உள்ளே ஏதாவது பிரச்சனையா, நான் உள்ளே இருக்கிறேன் என்று கேட்டிருக்கிறார். எனவே அதுக்கு சலிந்து இல்லை வா நீ தயாராக முடித்துவிடு எல்லாம் சரியாக இருக்கிறது என்பதாக தெரிவித்திருக்கின்றார். அப்படியானால் போலீசார் என்று துப்பாக்கிதாரி கேட்டபோது காலை 9:40 மணியளவில் எல்லாம் நன்றாக இருக்கிறது நீ முடித்துவிடு என்று சலிந்த பதிலளித்திருக்கிறார். பின்னர் காலை 9:54 மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் சலிந்தவுக்கு தொலைபேசி அழைப்பினை விடுத்திருக்கிறார். பின்னர் அவன் இறந்து விட்டானா என்று கேட்டிருக்கிறார் சலிந்த. ஆமாம் என்று சலிந்தவுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பதிலளித்திருக்கிறார். அருமை என்று பதிலளித்த பிறகு நீ என் உயிர் என்று சலிந்த அந்த நபருக்கு பதில் வழங்கியிருக்கிறார். ஏன் இப்படி கூறுகிறீர்கள்? நீங்கள் எனக்கு உணவளித்து ஒரு தந்தையை போல என்னை கவனித்துக் கொண்டீர்கள். எனவே நீங்கள் என் சகோதரன் என துப்பாக்கிதாரி அங்கு கூறியிருக்கிறார். சகோதரி இன்னும் அங்கேயே தான் இருக்கிறாள். நான் வந்துவிட்டேன் என்று துப்பாக்கிதாரி மேலும் அந்த நபரிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே இவ்வாறு இந்த வாட்ஸ்அப்போடான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. துப்பாக்கிச் சூட்டுக்கு முன்னரும் துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னரும் அந்த வெளிநாட்டில் கண்ட சலிந்து என்பவருக்கும் அதே போல துப்பாக்கிதாரிக்கும் இடையில். எனவே அது தொடர்பான தகவலும் இன்றைய தினம் வாட்ஸ்அப் ஊடாக வெளிவந்த தகவலை அடிப்படையாக வைத்து லங்காதீப் பத்திரிகையிலும் தமிழன் பத்திரிகையிலும் அது தொடர்பான தகவல்கள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல கோணங்களில் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணைகளில் அடுத்த கட்டமான பல விடயங்கள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பல்வேறு தகவல்களும் இன்று தினம் பத்திரிகையில் வெளியாகியிருப்பதை காணலாம்.